எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காணொலி வழியாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிறதுனால பெருமிதம் கொள்ள வேண்டும். நமக்கு எது இருக்கோ, பணம் இருக்கோ, புகழ் இருக்கோ, இல்லை எது இருக்குதோ, என்ன இது இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க என்பதற்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு மறிச்சோம்னா நம்ம அடுத்த நொடி ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்போம். அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது, அந்த சந்தோஷம் யாருக்குமே இருக்காது. ஏன்னா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் பெரிய நம்பிக்கை உண்டு. நான் இன்றைக்கு மறித்தால் அடுத்த நொடி ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்பேன் என்று, அதுதான் பெரிய சந்தோஷம். அதனால நிறைய பிள்ளைங்க என்கிட்ட வந்து சோர்ந்து போய் ரொம்ப அழுவாங்கன்னு, என் வாழ்க்கையை பார்த்தீங்களா காரி துப்புத மாதிரி இருக்குது, யாருமே என்ன நேசிக்க மாட்டேங்காங்க, பணம் இல்லைன்னு சொல்லி சொந்தக்காரங்க ஒதுக்கி தள்ளுதாங்க, நான் என்ன செய்யன்னு சொல்லி கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், உன் நம்பிக்கை கத்த. நீ ஆண்டவருக்கு பயந்து வாழு, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழு, வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லை. எல்லாரும் துரோகம் செய்கிற மனுஷன் தான், எல்லா மனுஷனும் நம்ம தீமை செய்வாங்க. ஆனால் ஆண்டவரோ உண்மையுள்ள தெய்வமாக இருந்து நம்மளை கண்மணி போல பாதுகாப்பார். ஆண்டோடைய பிள்ளை என்பதில் பெருமிதம் கொள்ளு. ஒரு நாள் வரும் ஆண்டவர் எப்படி யோசேப்பை உயர்த்தும் பொழுது எல்லா மனுஷனும் தெண்டலிட்டு பணியத்தக்க அளவுக்கு உயர்த்தினாரோ, அதே போல உன் வாழ்க்கை ஆண்டு உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. பலப்படுத்துகிற தெய்வம் நமக்கு இருக்கிறான், தைரியப்படுத்துகிற தெய்வம் இருக்கிறான். இப்பொழுது நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கலாம், ஆனால் வரும் காலங்களில் தேவனுடைய ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதனால எந்த காரியத்தை விட்டு ஒட்டுக்கிட்டு ஓடிடலாம் நினைக்காதீங்க. அதை ஃபேஸ் பண்ணுங்க, அதை தைரியமாய் கடந்து செல்லுங்க. எரிகோ கோட்டையும் தேவன் உடைத்து கொடுப்பார். ஆண்டுகள் செங்கடலையும் ஆண்டு ரெண்டாய் பிளந்து ஆண்டவர்களை வழி நடத்துவார். அதனால ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நம்ம போராட போறது கிடையாது, ஆண்டவர் தான் நமக்காக போராட போகிறார். நமக்கு முன்பாக ஆண்டு சென்று கோணலானவர்களை சபையாக்குகிற தெய்வம். அதனால நம்ம சோர்ந்து போகவே வேண்டாம். சரிங்களா? சரி, ஆண்டவர் இந்த நாளுக்கு என்று நமக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து பார்ப்போமா? யாக்கோபு 4:7 அது கடைசி பகுதியை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சில பேர் என்கிட்ட வந்து சொல்லி ஜெயிப்பாங்க, எனக்கு செய்வனையா வைக்காங்க, எனக்கு ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை பிசாசினால் வருது. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த பிசாசு பயப்பட ஒரே ஒரு வார்த்தை, இயேசு என்ற ஒரு நாமம். இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சொல்லி ஜெபிக்கிறேன் என்று நீங்க சொல்லி ஜெபிக்கும் பொழுது அது அந்த இடத்தை விட்டு கடந்து போகும். உங்க முன்னாடி கூட நிக்காது, அவ்வளவு பயப்படும். ஒரு சமயம் என் ஃப்ரெண்ட் வீட்டுல நான் வந்து தங்குற சூழ்நிலை வந்துட்டு, நான் வந்து எப்போ 4 மணி கரெக்டாக எழுந்து ஜெபிக்க போவேன். எங்கேயுமே ரொம்ப தங்க மாட்டேன். இப்போ எவ்வளோ நேரம் ஆனாலும் வீட்டுக்கு போயிடுவேன். அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப உடம்பு செல்லும்போது இன்ஜெக்ஷன் போட்டு ரொம்ப டயர்டில் அப்படியே போய் படுத்துட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிக்க போயிட்டு இருக்கிறேன். முழங்கால் போட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு விதமான இரிட்டேட்டிங்காக ஒரு மாதிரி எரிச்சல, ஒரு பிசாசு ஊழிடுற மாதிரியே இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு பார்க்க என்ன சவுண்ட் இருக்கா என்ன பார்த்துட்டு மறுபடியும் போட்டுட்டு படுத்துட்டேன். என்ன அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த அலறு சவுண்டு அதிகமாகிட்டே போகுது. என்னடா அலறு சவுண்டு கூடுது அப்படின்னு சொல்லி வெளியே அப்படியே நான் வந்து நடுவு நாளில் படுத்துருக்கிறேன். முன்னாடி திடீர்னு அப்படி எஞ்சி பார்க்க பொருளாத கருத்த உருவம் அந்த அங்கிட்டிங்க அந்த முன் ஹாலில் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் அப்படியே எந்திரிச்சுன்னு பொருளாத பிசாசேன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் முன்னாடி வந்து அது ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, இந்த வீட்டை நான் கட்டி வச்சிருக்கிறேன், நீ வந்தது நிமித்தம் அந்த பிரச்சனை எனக்கு வருது, நீ ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுது. நான் ஒண்ணுமே சொல்லல, இயேசுவின் நாமத்தை கூட சொல்லல, பொல்லாத பேயே வெளியே போ அப்படின்னு சொன்னேன். உடனே அதை அந்த இடத்த விட்டு மறைஞ்சு நேரம் எங்கள் அம்மா அப்பா வந்து காலையில் ஜோமுன்னு போகிறாங்களே, அவங்க முன்னாடி போய் நின்றுருக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தோம், அவன் பையன் அந்த இடத்துல ஜெபிக்கிறான். அந்த இடத்த நான் எனக்குன்னு கட்டி வச்சிருக்கேன். ஆண்டோடைய பிள்ளைங்க தான், கத்தரை அறிஞ்ச பிள்ளைங்க தான், ஜெபத்தில் ஞானசனம் எடுத்த பிள்ளைங்க தான், ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குற பிள்ளைங்க தான், வாரம் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிற பிள்ளைங்க தான். அவங்க வீட்டில் எப்படி இருக்கு பாருங்க, பிசாசு செய்வனே எதுவுமே இல்லை, என்ன காரியம் இன்னும் சொல்கிற பாருங்க. அது நேரம் எங்கே எங்கள் அம்மா அப்பா முன்னாடி வந்து நின்று, பையனால எனக்கு ரொம்ப பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கொக்கரிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த இடத்துக்கு போயிட்டு போனதுக்கப்புறம் எங்கள் நான் காலையில் வீட்டுக்கு போனோம். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வீட்டில் இருந்தியோ அங்கே இருந்த பிசாசு வந்து நான் சொன்னேன், ஆமாம்மா ரொம்ப குறைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டில் வந்து இருக்கிற அளவுக்கு இருக்கேன்னு சொல்லி நான் ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஆண்டுடைய இது என்ன காரியம் என்ன விஷயம் என்ன சொல்லுங்க சொல்லுவோம். அவங்க வீட்டில் மாடியில் வந்து ஒரு சகோதரியை வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால நிறைய மந்திர யாகங்களை வர வச்சு மந்திரிகளை நிறைய கட்டி அங்கே வைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. நான் அப்போ
ஆனால் அந்த அக்கா கொஞ்சம் நல்ல பழக்கம், ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க, ரொம்ப கேஷுவல் பழகுது. குழந்தை இல்லாத ஒரு காரணத்துக்காக மந்திர யாகங்களை நடத்துது. மந்திர யாகங்கள் நடத்தினாலும் நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனால் நீ இடம் கொடுத்தனா அது உன்னைய பாதிக்கும். அவங்க வீட்டில் ஒரே வியாதி வந்துகிட்டே இருக்கும். அந்த என் ஃப்ரெண்டு வீட்டில் ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது பிரச்சனை வரும், பைக் ஆக்சிடென்ட் ஆயிரும், ஏதாவது அந்த குடும்பத்தை மரண பிடியிலேயே தான் வச்சுட்டு இருக்கு. எப்பவுமே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் போகும்போது அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னா ரொம்ப வருத்தப்பட்டு ஜோம்பிட்டே இருக்கு. என்னைக்கு அந்த வீட்டில் இருந்தோம் அன்னைக்கு நான் அந்த கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நான் அவங்ககிட்ட போய் நான் சொன்னேன், அவங்க அண்ணன் கொஞ்சம் நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, ரொம்ப கத்தருக்கு பயந்து இருப்பாங்க. இவங்க சினிமாலாம் பார்க்கணும், மற்றதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சினிமாலாம் பார்க்காதீங்க தயவு செய்து, அவனுடைய பிள்ளைங்க கத்தருக்கு பயந்துருங்க. எந்த வழியில பிசாசு நம்மளை வந்து பிடிக்கலான்னு தான் இருக்கும். அதனால ஒரு இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்லா அவனுடைய வசனத்தை கேளுங்க, பாட்டை கேளுங்க. நல்ல தேவ மனுஷனுடைய நல்ல கத்தரை உண்மையா நேசிக்கிற நல்ல ஒரு போதகனுடைய ஆலயத்துக்கு போங்க. உங்களுக்காக உத்தரவாதம், உங்க ஆத்மாக்காக உத்தரவாதம் செய்கிற நல்ல போதகனுடைய சபைக்கு போங்க. சும்மா ஏன்னா தானே போய்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அழிச்சு அவங்க வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு இருக்காதீங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பாவம் செஞ்சு அழிச்சிருங்க. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, நீதியாக இருக்கும், நீதியாக இருக்கும், பாவம் செய்கிறோம், பாவம் செய்யும். ஏன்னா கொஞ்ச நாள் நான் வருவேன், நீ இங்கேயே ஒரு 2 காலமாக நீ இருந்து எதுக்கு உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறது? பாவம் செய்ய நான் சந்தோஷம், பாவம் செஞ்சு பரிசுத்தமாய் வாழணும் விரும்புறியா, நீதியாய் வாழணும் விரும்புறியா, என் வசனத்தை கை கொண்டு நின்று ஆட சொல்லிடுறேன். சரிங்களா? நான் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, இந்த வீட்டில் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நீங்கள் ஒன்று குடும்ப ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்கள காலி பண்ணி போக சொல்லுங்க அப்படின்னு. அவங்க குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க, ஒன்று தான் அவங்கள என்ன சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா ஒன்றும் நமக்கு செட் ஆக மாட்டேங்க அப்படின்னாங்க. சரி நான்கிட்ட கேட்டு சொல்லுங்க நான் கேட்டேன். ஆனால் சொன்னேன், ஒரு வாரத்தில் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும், அவங்களுக்கு போஷன் பார்க்க நான் வரும், அதை அப்படியே அவங்க பயன்படுத்தி அவங்களை அனுப்பிவிட சொல்லிடுறேன் அப்படின்னு. எனக்கு அந்த நாட்டை உடனே ஃபோன் முடிச்சேன், அப்படி ஒரு வாரத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, அதனால் நீங்கள் அப்படியே அவங்களை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்படி சண்டை வரும், ரொம்ப பழக்கம். ஆண்டவர் சொன்னாலும் சொன்னாலும் சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி நான் கரெக்டாக நான் சொல்லி 2 நாள் 3 நாள் தான் இருக்கும், பெரிய சண்டையாக இருக்குது, கொஞ்சம் இதாச்சு. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் காலி பண்ணிக்க, அவங்க காசை நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி ஊற்றிக்கிற அந்த காசை காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வீட்டை யாரும் மாடி கொடுக்கணும், ஒருத்தங்களும் கொடுக்காதீங்க, வீட்டை நல்லா வெள்ளை அடிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, மாடியிலுமோ நம்ம ஃபேமிலிக்கு வைங்க, நான் வந்து எப்படியா தங்கவா செய்வேன், இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவ்வளோ கேஸ்றான்னு சொன்னாங்க. அன்னையோட அவங்க என்னை காலி பண்ணி அந்த இடத்த விட்டு போய் அந்த இடத்துல ஜெபம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து அவங்க வீட்டில் வியாதி கிடையாது, அடிக்கடி வருது சண்டை சச்சரவு கிடையாது, சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும். அது எப்பவும் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருப்பாது. அப்போ தான் நம்ம ஒழுங்காக இருப்போம், இல்லை நம்ம ஒழுங்காக இருப்போம். மற்றபடி பயந்து அடிங்கி இருக்கிற அந்த காலங்களே அவங்க வாழ்க்கையில் இல்லை. இன்ன வரைக்கும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறாங்க. ஆண்டோடைய பிள்ளை ஒரு இடத்துல காலம் வைக்கும் போது, தேவ மனுஷன் ஒரு இடத்துல காலம் வைக்கும் பொழுது பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகும். ஆனால் நீங்க அதுக்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். நான் அடுத்த சொல்ல, நல்லா ஜெபிக்கணுங்க, டெய்லி குடும்பமா ஜெபிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இனிமே நான் வந்து எல்லாவற்றும் வந்து நான் உங்களுக்கு ஜெபிக்க முடியாது, நீங்க எதிர்த்து நில்லுங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்க. ஏன் முன்னாடி வந்து ஒண்ணுமே பண்ணல, கையதான் அப்படி நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. போ பிசாசுங்க, ஒண்ணுமே பேசாம போயிட்டு கடந்து போயிட்டுது. எங்க வீட்டுல வந்தாங்க, அப்பா சேர்ந்து போ பிசாசுங்க போயிட்டுது. நம்ம ரொம்ப போட்டுக்கிட்டு அப்படி இப்படி தீர்க்கதரிசிக்கிட்ட போகணும், அவங்க கிட்ட போகணும், இவங்க கிட்ட சொல்லணும், யார்ட்டையுமே நீங்க சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ பிசாசு, in the name of Jesus. இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், வெளியே போ பிசாசு என்று சொல்லி பாருங்க. இந்த பிசாசு நட்டு வெளியே ஓடுவான். உங்களுக்கு வேதனைப்படுத்தி, உங்களுக்கு காலங்க பண்ணி, நன்மையை பறித்து நிமித்தம் கொக்கரிக்கிற நினைக்கிற பொல்லாத ஆவி நிர்மூலமாகும் சொல்லுகிறேன். அதனால பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவங்களை விட்டு ஓடி போவான்னு இருக்கு. நம்ம ஜெபிப்போமா? யார் உங்க வீட்டுல பிசாசு போராட்டத்தினால், வியாதியினால், மன கஷ்டத்தினால், பண பிரச்சனையினால் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எல்லாரும் இருதயத்தில் கரத்தை வைத்துக்கொள்ள, என்ன செய்யவே, அடுத்து என்ன வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்க நினைத்து தங்களாய்த்து உங்களுக்கு விரோதமாய் செய்வனை வைத்து இந்த பிசாசினால், அந்த போராட்டத்தினால் உங்களை கலங்க பண்ணுகிறதோ அவங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த நாளிலிருந்து ஆண்டவர் வாழ்க்கையை விடுதலை செய்ய போகிறார். நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னை விடுவியும், தேவனே என்னை விடுவியும், இயேசுவே என்னை விடுவியும், நாமத்தை நான் சொல்லுகிறேன், இந்த பிசாசு கட்டுகள் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா? அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த காணொலி வழியாக யார் தங்களுடைய வாழ்க்கையில பொல்லாத பிசாசினால் வேதனைப்பட்டு மனம் உடைந்து பொல்லாத பேய் அந்த பிள்ளைகளை கட்டி வைத்து வியாதினாலும், பண பிரச்சனையினாலும்,
போராட்டத்தினால் சமாதானம் இல்லாததினால் கட்டி வைத்திருக்கிறானோ அந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்க. இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்க. விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்க. பிள்ளைகளை வாழ விடாதபடி கெடுத்து வைக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்க. பிள்ளைகள் வாழ செய்யுமானும் பிள்ளைகளை வாழ செய்யுமானும் நம்பி இருக்கிறார்கள் அல்லவா? இந்த பிள்ளைகளை வாழ செய்யும், வாழ்ந்திருக்கும்படி செய். நம்பிக்கை என்ன மாகூரின் பள்ளத்தாக்கை திறந்து கொடுக்கும் என்று சொல்லி இந்த பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி இதோட விழுந்து போனான் பிசாசு. அதே போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதி. இனி மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்து. எல்லா காரியங்களும் கைகூடி வரப்படுங்க. பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குறதுக்கு ஆசீர்வதி. இனி இந்த பிள்ளைகள் வர வர உயர்ந்து கனப்பெற்ற பாத்திரங்களை நிறுத்துகிறார்கள் என்று சொல்லி பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, காத்துக்கொண்டு வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து உம்முடைய ஊழியக்காரனாய், உடைய தேவ மனுஷனாய், உனக்கு பிரியமுள்ளவனா இருந்து ஸ்தானாதிபதியாக இருந்து இந்த பிள்ளைகளை விடுவித்து ஆசீர்வதித்து ஜெபிக்க. நான் இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதி பலப்படுத்துங்க, சகாயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அவங்களுக்காக ஜெபித்திருக்கிற கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானவர்களை கட்டளையிடுவார். நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிற, ரத்தம் சிந்தி உங்களை மீட்ட தெய்வம். அனாதையாய் விடுறதுக்காக ஒரு சொந்த ரத்தத்தை சிந்தவில்லை, உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக இருக்கார். நீங்க கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதீங்க, கலக்கமுடையாதீங்க, மனம் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார், பலப்படுத்தும். ஓகேவா? God bless you.